பசங்க அதோ வரானு உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஜூம் பண்ணுங்க. அதோ இல்லையா, அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்களா. தண்ணியே இல்லடா. தண்ணி மாப்பிள்ள திருப்பதிலையும் போட்டு படாத பாடு பார்த்துட்டீங்க. அப்படியே பச்சை பந்தல் போட்டு சாமி விட்டுருக்காங்க. அப்படியே நாலு படம் கோயில் கட்டிட்டாங்க. சரி, ஓகே. இல்லை தண்ணியை ஓட்டு குடிச்சாச்சு. ஆமாம், வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை திறப்போம். புரட்டாசியில் வந்து வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் திறப்போம். நீங்களும் அப்படியே அந்த இடத்த மட்டும் அப்படியே பாருங்கள். ஓரளவு கிட்டத்தட்ட பெருமாளை பார்த்தாச்சு. இவ்வளோ தூரம் தான் இருக்குது. நம்ம இவ்வளோ தூரம் நம்ம ட்ரெக் பண்ணி வந்ததுக்கு வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸு. நமக்கு தெரிஞ்சு ஒரு மலை ஏறி இறங்கிட்டோம். 2வது மலை வந்து படி ஈஸியாக ஏறிடலாம் நினைக்கிறோம், தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 படி இருக்குமா? இல்லை தாண்டிடுவோம். நாங்கள் மேலே போயிட்டு அந்த 500 படி அந்த இது இருந்துச்சுன்னா நாங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறோம் எத்தனை படி இருக்குது, எப்போ அந்த இது உருவானதுன்ட்டு. ஓகேவா? பார்த்து வாங்க. பின்னாடி குரங்குனா வருது வேறுங்க குரங்கு. இப்போது நாங்கள் வரவில்லை 2-3 பார்த்தோம். இப்போ அந்த வீடியோவில் கேட்ச் பண்ண முடியல. இப்போ ஒன்று நடந்தே வராதிங்க, பார்த்துங்க. ஐயா பார்த்து சேஃப் ப்ரோ. ஃபோனு வாங்க ஆரம்பிக்கலாம். பெருமாள் செருப்பு போட்டு வரலாம். யாரும் செருப்பு போடாமல் வராதிங்க. செருப்பு போடாமல் வந்தீங்கன்னா முள் அதிகமாக இருக்குது, கல் குத்தும். ஆனால் நிறைய பேர் செருப்பு போட்டு வந்தீங்க, செருப்பு பிஞ்சு நிறைய பேர் செருப்பும் போட்டிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் செருப்பு போட்டே வாங்க, அதான் உங்களுக்கு சேஃபு. ஃபுல்லாக அவ்வளோ கல் அவ்வளோ முள் இருக்குது, பார்த்து வாங்க. சரி வாங்க, முடிஞ்சாலும் நான் மேலே ஏறிட்டு வியூவை காட்டுறேன் உங்களுக்கு. ஆடா கைஸ், நான் சொல்லி கூட நான் முடிக்கல. அங்கேருந்து நாங்கள் ஏறி வந்தோம். பாருங்கள், படியை காட்டுங்க. ஒரு 5 படி தான் ஏறி இருப்போம். அதுக்குள்ளே அங்கே வீடியோ காமிச்சது தலைவர் வாங்கிட்டு போயிட்டாரு. கேட்குறோம், கொடுக்க மாட்டுறாரு. பாட்டில் எப்படி திறக்கிறதுன்னு தெரியல அவருக்கு. கடிக்கிறாரு. ஆனால் தண்ணியை ஓட்டு குடிச்சாச்சு. அதுவும் பாவம் தான். ஆஞ்சநேயா சரி குடிங்க. சரி வாங்க நம்ம மேலே போயிட்டு என்னான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நாங்கள் ஒரு 140 படி ஏறிட்டோம். இன்னும் ஒரு சொச்சம் ஒரு 60 படிக்கிட்ட இருக்கும். இல்லை, அங்கே பார்த்தா தெரியுது டேர்னிங். அது திரும்பினா இன்னும் எத்தனை படி இருக்குது? ஓகே, நம்ம பசங்க அதோ வரானு உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஜூம் பண்ணுங்க. அதோ இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு அவனை சவுண்டு விட்டானோ, இப்போ சவுண்டு விட முடியல போல அவங்களால. ஆனால் வந்ததுக்கு ரொம்ப 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 வேல்யூ. என்னடா சொல்கிற? ஆமாம், சீரியஸாகவே வேல்யூ. மேலே போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆமாம், இது பார்க்குறது எல்லாமே ஏதோ இது கொளுத்தி விட்டுறதுன்னு சொல்ல நினைக்காதீங்க. எல்லாமே இது பனி. என்னடா கீழே இருக்கப்போ செம வெயில், பனியே தெரில, ஒன்றுமே தெரில, வெறும் வெயில் மட்டும்தான் அடிச்சிச்சு. மேலே வந்து பார்த்தா ஒரே மூட்டை மாதிரி ஒரே புகையாக இருக்குது. ஆமாம், செம பாடிலாம் இப்போ ரொம்ப கூலிங் ஆகுது வர வர. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதே தலைமலையில் தான் இருக்கோம். வந்துட்டோம், நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஒரு வழியாக. வந்துட்டோம். இது வந்து நாங்கள் 2வது மலை ஏறுறோம். ஃபஸ்ட்டு மலை ஃபுல்லாகவே ஒரே பாறையாக இருக்கும். 2வது மலைக்கு ஃபஸ்ட்டு மலை ஏறி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கடை மாதிரி ஒன்று காமிச்சிருப்பேன். போன விழாவில் பார்த்தா தெரியும். இல்லைனா இதோட கண்டினியூட்டிலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 250 படி இருக்கும். அந்த மலை ஏறினீங்களே அந்த கோயிலை பார்த்துடலாம். இதோ உங்களுக்காக இந்த கோயில்.
பார்த்தீங்கன்னா வந்தாச்சு கோயிலுக்கு. இவ்வளோ பனிலையும் ஆனால் எங்களுக்கு வேர்க்குது. ஏன் வேர்க்குது, எப்படி வேர்க்குது அப்படின்னு சுத்தமாக தெரியல. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி வந்ததுக்கு சீரியஸாகவே இந்த இடம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நீங்களும் அப்படியே அந்த இடத்த மட்டும் அப்படியே பாருங்கள். years later. இப்போ நீங்கள் தான் பண்ணீங்க. ஒன்றும் பண்ணாதா, ஒன்றும் பண்ணடா வாடா. இல்லையா அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்களா. நம்ம பருவடா. சட்டையை போட்டுருவோம், சட்டையை போட்டுக்க. சட்டையை போடுறோம், சட்டையை போட்டுருங்க. சபரிமலைக்கே அப்படிதான் ஏறான். வாடா வாடா நீ. அரே வாப்பா, ஒன்றும் பண்ணாதுப்பா, வாப்பா. guys இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலைல ஏற ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 10 மணி. நானும் தம்பியும் வரப்போ மணி கரெக்டாக மணி 11:30. 11:40. 11:40. 1:00 நேரத்தில் வந்துட்டோம். இவனும் நம்ம கூட தான் ஏற ஆரம்பித்தாங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி 1. அன்னைக்கு காலைல 10 மணிங்க. அன்னைக்கு காலைல 10 மணிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் வாங்க, கோயில் சாத்த போகிறாங்களாம். வா, ஏன் நம்மள எதுனா ஏறிட்டியா, கீழே உட்கார்ற, வா வந்துரு. வாங்க வாங்க வாங்க. இன்னும் 20 படி தானே. சீக்கிரம் வாங்க. வெறுப்பேத்தாதான் என் மிச்சரை பிடிங்கிட்டு போயிட்டு. மிச்சரை பிடிங்கிட்டு 2 லிட்டர் தண்ணி பாட்டில் பிடிங்கிட்டா. 2 தண்ணி பாட்டிலா? ஒரு குரங்கு வரவழியில் தெரியாம போட்டோம்டா, ஃபாலோ பண்ணிட்டு இம்மாந்துருவோம்டா. தண்ணியே இல்லடா. தண்ணி மாப்பிள்ள திருப்பதிலையும் போட்டு படாத பாடு படுத்துட்டீங்க. யாரும் அடிச்சுட்டாங்க, ஒரு ரத்தம் வருங்க. குரங்கா? தண்ணி கொடுக்க. தண்ணி எங்க இருக்கு? வா வா வா. டேய் எம்எஸ்ஏ நான் செத்துருவோம். எம்எஸ்ஏ தண்ணி ஆடலடா, தண்ணி கொடுத்தோம். 2 பாட்டில் வேணும். டேய் இன்னும் ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தலமலை கோயிலுக்கு வந்திருக்கோம். ஒரு வழியாக கோயில் மேலே ஏறியே வந்துட்டோம். நாங்கள் ஒரு காலைல 10 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். இப்போ 10 மணி 1, 7 கிலோமீட்டர் இப்போ தான் ஏறி வந்திருக்கோம். ஐயா தான் அந்த கோயிலுக்கு இப்போ இருக்காரு. அந்த கோயிலை பற்றி உங்களோட தெரிஞ்சது, நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க, வரலாறு ஏதாவது? நாங்கள் 10-15 வருஷமாக இருக்கோம். இந்த கோயில் எப்படி இங்கே வந்தது? சனிக்கிழமை திறப்போம். ஓகே. நீங்கள் ஒரு நாள் மட்டும்தான் கோயில் ஓப்பன் ஆகும். ஆமாம், வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை திறப்போம். ஓகே. புரட்டாசியில் வந்து வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் திறப்போம். நீங்கள் எப்படி டெய்லியும் கோயிலுக்கு வருவீங்களா? அதான் டெய்லி வாரத்தில் சனிக்கிழமை மட்டும் திறப்பாங்க. வாரத்தில் நாள் இருப்போம். புரட்டாசி மாசத்துல வெள்ளி சனி ஞாயிறு. மேலே வரலாறு பற்றி சொன்னாங்க. இது அந்த நாளையில் மலையில் மாடு மேய்ஞ்சிருக்கு. ஓகே. அந்த மாடு வர்றதை பார்த்து தடம் போட்டுருக்காங்க. அப்புறம் மாடு வந்து மேலே வந்து பால் கொடுத்துட்டு கீழே இங்கே இறங்கியிருக்கு. ஒரு மாட்டுக்காரன் பார்த்துருக்கான், ஓ மாடு மலையில் வந்து மேலே சாமி இருக்கும் போல் இருக்குட்டு அப்படியே பச்சை பந்தல் போட்டு சாமி கும்பிட்டுருக்காங்க. அப்படியே 4 பட கோயில் கட்டிட்டாங்க. சரி, ஓகே. இல்லை ரெகுலராக இவ்வளோ பேர் தான் வருவாங்களா, இல்லை இன்னைக்கு இவ்வளோ கூட்டமா, இல்லை எப்படி கேட்குறாங்க? நான் கூட்டம் வந்துட்டே இருக்கோம். கூட்டம் இன்னைக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு மட்டும் கூட்டம் வராது. ஓகே. தை மாதத்துக்கு மேலே தான் வரும். இதுக்கப்புறம் தை மாதம் மழையினால வரமாட்டாங்க. ஏதோ ஒன்று சில பேர் பக்கத்தில் இருக்கவங்க, கிராமத்தில் இருக்கவங்க ஒரு 10 பேர் வருவாங்க. வாரத்தில் 10 பேர் 20 பேர் வருவாங்க. ஓகே. தை மாதம் பொங்கல் கழிச்சு 1-2 அப்படியே வரும். இதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் கிரிவலம் சுற்றுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், அது அபாயகரமாக இருந்ததுனால அடைச்சிச்சு. இருந்துச்சு அப்படி? ஆமாம், இருந்துச்சு, அடைச்சிச்சு, பிளாக் பண்ணிடுச்சு. சரி. இங்கே தண்ணி எப்படி இங்கே கீழே இருந்து தான் கொண்டு வரணும். கருப்பணி சாமி கோயில் இருக்கு இல்லையா, ஆமாம், கீழே அங்கேருந்து தான் மேலே கொண்டு வரணும். குளத்துலேருந்து அந்த குளத்துல குளிக்கலாமா? குளிக்கக்கூடாது, வெளியே மோந்து தான் குளிக்கணும். தண்ணி எல்லாம் எடுத்து தண்ணி கிடையாது. அந்த தண்ணி வந்து வேற தண்ணி கிடையாது. வெளியில் மோந்து மழை பெஞ்சு ஊற தண்ணி தான். அந்த தண்ணி தான் நம்ம குடிக்க பயன்படுத்துறோம், படைக்கிறதுக்கும் பயன்படுத்துறோம். அந்த குளம் வந்து அதுதான் சமையல் செய்யறோம், நம்ம சாப்பிட்றதுக்கு அதான் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த கோயிலில் குளத்தை வந்து தான் வெட்டி தான் ரோடு வசதி வந்தால் தான் அந்த மாற்றம். குளத்துல தண்ணி குறையவே அப்படியே தான் இருக்கும். அப்படியே.
அதான் நம்ம சைடுல இந்த கோயில் நிறைய பேருக்கு தெரியல. அதான் தலைமையிலாம் புதுசா கேட்டாங்க. தலைமையில் நிறைய பேர் திருச்சிருந்து வருவாங்களே. நாங்க வந்து அங்க திருவாரூர் கும்பகோணம் அந்த சைடுல இருந்து அதனாலதான் இருந்து வராங்க. தஞ்சாவூர்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க. அங்க கும்பகோணம் சைடு வல்ல சைடுல இருந்து இப்ப நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கோம். நாங்க போயிட்டு நாங்க வாத்தாட்டியா இருந்தா எல்லாரும் அடிச்சோம். இதுக்கு இந்த கோயிலுக்கு லேடிஸ் அலோடு உண்டா? மேலே எல்லாருமே வரலாமே. குடும்பத்தோட மாடு காணிக்கை கிடையாது. எல்லா கோயிலையும் ஆன்லைன் பாஸ்போர்ட்லாம் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். மேலே ஓட்டு வர முடியாத கீழே விட்டு போயிடுறாங்க இப்பெல்லாம். ஓ மாடு மேல ஓட்டிட்டு வர்றது இருந்து ஓட்டு வரலாம் ஓட்டு லேடிஸ் ஆனா லேடிஸ் அலோடு எல்லாரும் மேலே குடும்பத்தோட வரலாம். அப்ப சனிக்கிழமை ஓப்பனிங் டைம் அப்படின்னா எதுவுமே கிடையாது. காலையில் 6 சாயந்தரம் 3 மணி வரைக்கும். இப்போ 3 மணியோட க்ளோஸ். சரி ஓகே. ஏதாவது அன்னதானம் ஏதாவது அதனால மக்கள் இருந்து அரேஞ்ச் பண்ணாங்க. இல்ல நாங்க ஏதாவது பண்ணணும் நான் கேட்குறேன். பண்ணணும். நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ண போனீங்கன்னா நாங்களே பண்ணிக்கிறோம். மாதம்லாம் இருக்கு. ஜாமான் கொண்டு வந்தீங்கன்னா பஞ்சு பண்ணி 4 பேத்துக்கு போடலாம். நீங்களும் சாப்பிடலாம், 4 பேத்துக்கு போடலாம். ஓகே ஓகே ஓகே. அதுக்குதான். ஆமாம். சரி ஓகே. ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்த வாரம் வாங்க. கண்டிப்பா இன்னும் நிறைய பேர் வருவாங்க. வாங்க வாங்க. வரேன். வாங்க. சரி. சரி. ஹாய். போய்ட்டு. இப்படி வந்துட்டேன்ப்பா. கட் பண்ணிடுவா. அண்ணா வரவா? பார்த்தீங்கன்னா இருவாரு கேட்டுக்குமா? தம்பி, நீ இந்த கோயிலுக்கு எவ்வளோ நாள் வந்துட்டு போயிட்டு இருக்க? இது அதெல்லாம் வேண்டாம். இவங்க கடிக்க வந்துட்டான்டா. அப்போ கேள்றான் அவன்கிட்ட. அவன் பொறி எடுத்தது நீனாக்கா. அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.